உருது மக்கள் கட்சி உதயம். சென்னை ராயப்பேட்டை தனியார் விடுதியில் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்க உருது மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என கட்சியின் தலைவர் டாக்டர் உபயதுல்லா பைக் கூறினார். கட்சியின் துவக்க விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு, வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் இளைய கட்டபொம்மன், சிறுபான்மை மக்கள் கட்சி மைக்கேல் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். அப்போது பேசிய திருநாவுக்கரசு மற்றும் இளைய கட்டபொம்மன் கூறும்போது, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு உறுதுணையாக எப்போதும் துணை நிற்பேன் என கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் டாக்டர் உபயதுல்லா பைக் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்திய மக்கள் தொகையில் சுமார் 6 கோடி மக்கள் உறுதிமொழி பேசி வருகிறோம். அப்படி பேசினாலும் நாங்கள் இந்தியர்கள்தான். எங்களுடைய கட்சியின் 10 கோரிக்கைகளை வெளியிட்டுள்ளோம். அதில் பள்ளிகள் மற்றும் மதராஹாக்களில் தகுதி வாய்ந்த உருது அரபு ஆசிரியர்களை நியமித்து, இளைஞர்களின் மொழி மற்றும் சமய கல்வியை வலுப்படுத்த பள்ளிகளில் உருது மொழி விருப்ப பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும். பொருளாதாரம் மேம்பாடு, திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்க வேண்டும். அரசு வேலைகளில் சிறுபான்மையினருக்கு நியாயமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யவும், வக்ஃபு சொத்துக்களை கல்வி, வீட்டு வசதி மற்றும் சமூக நலனுக்கு திறம்பட பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் உருது பேசும் பகுதிகளுக்கு சிறப்பு மேம்பாடு திட்டங்களை தொடங்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னலம் இன்றி பணியாற்றிய இமாம்கள், முஅஜின்கள் மற்றும் அரபு ஆசிரியர்களுக்கு உலேமா பென்ஷன் திட்டம் விரிவுபடுத்தி நல உதவிகளை அதிகரிக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீட்டு பலன்களை துல்லியமான மக்கள் தொகை தரவுகளின் அடிப்படையில் விரிவான மறு ஆய்வு செய்து அரசியல் அமைப்பு, வேலை வாய்ப்புகளில் நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகளுக்கு அரசுக்கு வலியுறுத்தினர். மேலும் இந்த கட்சியின் தொடக்க விழாவில் மூத்த ஆலோசகர் ஏஎம் ஜியாவுதீன், துணைத் தலைவர் பஷீர் அகமது, பொதுச் செயலாளர் சையத் முகமது ஷாஹத், பொருளாளர் யாசிர் அன்சாரி இம்ரான், துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ஆபித் உசேன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.